பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, His loving kindness endureth forever and ever and ever. இந்த வரைக்கும் நம்மை காத்தது அவருடைய கிருபை. நம்மோடு இருந்து அவருடைய காருண்யம், தாவீது சொன்னது போல் நமக்கு ஒரு கேடயமாயிருந்து எல்லார் கண்களிலும் தயவை தந்து அவர் நமக்காய் வைத்த வழிகளில் காருண்யத்தினுடைய தானிய நிறைவுகளை தந்து வழி நடத்தி பஞ்சத்தின் நடுவிலும் அகோரத்தின் நடுவிலும் நம்மை உயர்த்தி நிறுத்தி அழகு பார்த்த தேவாதி தேவனின் அன்பை கொண்டாடுவோம், நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபத்தோடு தொடங்குவோம். முதல்ல திருத்தணியிலிருந்து என் அன்புக்குரிய சகோதரர் அல்லது மகன் பீட்டர் அவர்கள், அவருடைய மனைவி பியூலா, ரேமா பிறந்த நாள். நான் திருத்தணி போவதை தவிர்த்து இங்கே வந்து என்னை பார்த்துருக்காங்க. ஐயா வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்குறேன். புஷ்பராஜ் அண்ணன் தொடர்ந்து அதற்கு பின்பு பாடல்களோடு வார்த்தைகளோடு இந்த நாளை சந்திப்போம். அனுதினமும் சாயங்காலத்தில் 8:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ப்ரேயர் அமைச்சிருக்கேன். நிறைய பேர் அது எங்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லியிருப்பதை கேட்டு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். பீட்டர் அவர்கள். பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பா, அப்பா இந்த நேரத்தில், அந்த மேன்மையான இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கூடியிருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாகியமாக இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் உடைய சுத்த கிருபையினால். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய கிருபை தான் இந்த நாள் வரை எங்களை தாங்கினது, போஷித்தது, வழி நடத்தது. அன்றைக்கு தகப்பன் எலியாவுக்கு கேரித்த ஆற்றல் இருந்தது. அது வற்றி போன பொழுதிலும் சாரிபாத் ஒரு ஊர் இருந்தது. இன்றைக்கும் இந்த நேரத்திலும், இந்த வேலையிலும், இந்த கொள்ளை நோய், இந்த பஞ்சத்திலும் எங்களுக்காக நீர் போஷித்து வழி நடத்தி ஒரு குறைவின்றி நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அப்பா இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அன்றன்று போஷித்து எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா. இன்றைக்கு தகப்பனை விசேஷமாக ஆவிக்குரிய தகப்பன் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கும் அநேக ஜனங்களை அப்பா கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே அந்த வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இன்னும் அடுத்த நிலைக்கு, இந்த நெருக்கத்தில் அடுத்த நிலைக்கு, அடுத்த உயர்வுக்கு நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கவர்களாக எங்களை மாற்றி வழி நடத்துங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தை மட்டுமே எங்களை அப்பா அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். மனுஷன் வெறும் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கப்பா எங்களை அனலாக்குங்க, அபிஷேகமாக்குங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை திருப்திப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ பிரசனத்திற்குள் மறைத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, ஆச்சரியத்தை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் கரங்களையும் திறக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த மாலை நேரத்து ஆராதனைக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி துதிகளை ஏறெடுப்போம். நன்றி செலுத்துதலும் துதி செலுத்துதலும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்தாலும் அவைகள் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சாதாரணமாக தேவன் செய்பவர்களுக்காக நாம் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை துதிக்கிறோம். இந்த கோரமான கொரோனாவின் பேண்டமிக் காலத்திலும் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையின் அஸ்திபாரமே அசைந்த போதும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத போதும் என் தேவன் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரே. அவர் துதிக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். சிங்கத்தின் வாயை சில நேரம் கிழிக்க வைப்பார், சிங்கத்தோடு சில நேரம் கழிக்க வைப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிற்று. அவரை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? எனக்காக தீட்டப்பட்ட சவரகன் கத்தி வந்தபோதும், ஆத்துமாவை ஊடுருவி பாய்ந்த பட்டயங்கள் வந்தபோதும், எத்தனையோ ஆயுதங்கள் எனக்கு எதிராக எழுந்த போதும் தம் கூடார மறைவுக்குள் வைத்து நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் கரத்தில் வைத்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் அல்லவா? அவரை நாம் துதிப்போமா? இப்போதும் எங்களை சிருஷ்டித்தவரும் எங்களை உருவாக்கியவருமானவரே, வேதத்தை எங்கள் கரங்களில் ஏந்தும்போது தேவன் எங்களை தம் கரங்களில் தாங்குகிறீரே. இத்தனை நாளும் வசனத்தை அனுப்பி எங்களை ஆண்டவரே பாதுகாப்பாய் வைத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று ஒவ்வொரு உள்ளமும்
அவரை நோக்கி பார்த்து இந்த வேளையில் நம்மை சமர்ப்பிப்போமா? முடிவு பரியந்தம் அன்பு வைக்கிறவராய் இருக்கிறாரு. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மரண கட்டுகள் எங்களை சுற்றி கொண்ட போதும், பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்ட போதும், துயரத்தில் என் கையை பிடிச்சு காருண்யத்தில் நிறுத்தி வைத்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஒரு இரவை பகலாக்க என் தேவனால் கூடுமானால் என் பாரத்தையும் ஆசீர்வாதமாக்கவும் உம்மால் முடியுமே. சொல்லி முடியாத உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி வழி நடத்துங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய விடுதலையை தாங்க, தேவனுடைய சிறந்ததை நாங்கள் அனுபவிக்க அனுகூலம் பாராட்டுக என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபை மக்களுக்காகவும் நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பும். நெருக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்தில் வைத்திருங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை ஆற்றி தேற்றி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மகத்துவத்தில் உயர்த்தி வையுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பீடத்து வார்த்தைகள் லைவ் ஸ்ட்ரீம் ஆராதனை வழியாக ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகம், ஆரோக்கியம், தேவ பலத்தை தந்து, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள, தேவ தயவு ஆளுகை செய்ய, தேவ காருண்யம் அவரை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அசைவாட தேவ சமூகத்தில் அவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் செல்லும் இடமெல்லாம் தேவ பாதுகாப்போம், தேவ சமூகம் கூட இருந்து வழிநடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த எங்களுடைய ஆராதனைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல் நாம் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர்தான் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் அவர் ஒருவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் அவர் ஒருவருக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாம் செலுத்துவோமா? இம்மட்டும் காத்த இம்மானுவேலர் அவர், இனியும் நம்மை காத்துக்கொள்வார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் காத்துக்கொள்வார் என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடி துதிப்போமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினா, ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினா, ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். ஆயனேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. ஆயனேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினா, ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினா, ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தா எல்லா நாளும் சந்தோஷம்.
இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. Amen. நம்ம எழுந்து நிற்கக்கூடியவர்கள், if you willing or if you want to, please stand with us. இங்கே கூட நிற்க விரும்பினால் நீங்கள் நிற்கலாம் உங்கள் வீடுகளில். Let's sing few songs. Let's be happy in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இதயத்தின் விருப்பங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். பழைய பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் கூடாரம் கொண்டு வாசம் பண்ண விரும்பும் தெய்வம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பழைய பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா.
தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை குறி உயர்த்திடுவோம் என்றுமே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை குறி உயர்த்திடுவோம் என்றுமே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. முன்னோடியாமே சுப்பர முளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாமே சுப்பரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தட்டுவோமா கரங்களை தலைக்கு மேல. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவே. நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உற்சாகமா தட்டி கரங்களை. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா சுகமானேன் சுகமானே. நான் சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்னாலும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், என்னாலும் விலகிடார். அவரை போல் ஒரு தேவன் இல்லை என்று சொல்றோம். என்னோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்வோமா? Thank you Lord.
நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். தட்டுமா தரங்க தலைக்கு மேல 1 2. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. சொல்லுங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நம்ம ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. எல்லாரும் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அப்படியே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை,
நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. இன்று கூரையெல்லாம் நீக்குவார், இன்று கூரையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி வேண்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எனது மணவாளனே, என் இதய இயக்கமே, என் இனியவரே, என் ஏசையா, நான் உம்மைத்தான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், ஆராதிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றமே. அழகெல்லாம் அற்று போகும், எழிலெல்லாம் ஏமாற்றமே. உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். கரங்களை உயர்த்தி, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. உம்மை பாட, உம்மை புகழ, உங்க நாமத்தை போஸ்ட் பண்ண, நாமத்தை உயர்த்தி காண்பிக்க, உம்மை பாடும்போது எங்கள் இதயம் எவ்வளவு பரவசம். There is something that we don't even understand, that when we sing there is joy in our hearts. உங்க சமூகத்தில் வந்து உங்க பீடத்தை சுற்றி சுற்றி நான் பாடி மகிழ்வேன். உங்க ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்கள் இதயம் இயங்குகிறதே என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அடைக்கலான் குருவிகள் கூட இடம் உண்டே, நாங்கள் தூரமாயிருக்கிறோமோ என்று கலங்கினது போல, உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது. உலகத்தில் இருக்கும் 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற ஒரு நாள் எவ்வளவு நல்லது. உம்மோடு இருக்கணும், ஆராதிக்கணும்,
உங்க நாமத்துக்கு நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. உட்காருமாக. Please be seated in the presence of God. போன ஞாயிற்றுக்கிழமை யோபனுடைய 5வது பாகத்தை உங்க கூட பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் யோபை சிந்திக்கலாம் நினைக்கிறேன். 42ஆம் அதிகாரம் நமக்கு முன்னே நிற்கு. அதை வித்தியாசமான கோணத்தில் அதே நேரத்தில் ஒரு ரிவிஷன் அண்ட் கன்க்ளூஷன், ஒரு பாடத்தை ஒரு டீச்சர் ஒரு 5-6 வாரம் எடுத்துட்டாங்கன்னா கடைசியில் அதுக்கு ஒரு ரிவிஷன் ப்ளஸ் கன்க்ளூஷன் இருக்க வேண்டும். ஸோ ஐ ஹோப், ஐ ப்ரே தேர் ஆன் சண்டே மார்னிங் at 8:30 இன் அவர் மார்னிங் சர்வீஸ், நம்முடைய காலை 8:30 மணி ஆராதனையில் அதை யோபின் புஸ்தகத்தினுடைய கன்க்ளூஷனை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நான் உங்கள் கூட பேசும்போது, போன வெள்ளிக்கிழமை பேசும்போது, அடுத்த முறை நான் வரும்போது மரத்தோடு வருவேன் என்று சொன்னேன். ஆமென். பட் 1ஆம் தேதி மரத்தோடு வருகிறேன். ஸோ ஐ சேஞ்ச் மை சப்ஜெக்ட். ஐ வாண்ட் டாக் டு யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட, இது எல்லோரு வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது. இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஸ்பிரிச்சுவல். அண்ட் ஐ திங்க் எவ்ரி பிலீவர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை புரிந்து கொள்ளலைன்னா வெற்றி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகையால் கடந்ததை நீங்கள் கடந்து போக வேண்டும். ஆமென். இன்னைக்கு இப்படி இதை தலைப்பிட விரும்புகிறேன். கடந்ததை, பாஸ்ட், நீங்கள் கடந்து போகணும். கடந்ததை நீங்கள் கடக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியை காணாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் 2 Corinthians 5:17 இப்படி சொல்லுகிறது, therefore if anyone is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால், he is a new creation, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். old things have passed away, அவனுடைய பழைய வாழ்க்கையின் எல்லா பங்கும் மறைந்து போயிட்டு, behold all things have become new, எல்லாம் புதிதாயிற்று என்று வாசிக்கிறோம். நமக்கு ரொம்ப பிரபலமான தெரிஞ்ச ஒரு வார்த்தை இது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின வசனம். ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால், ஸோ கர்த்தருடைய கால்வரி திருப்பணியின் மகத்துவத்தால் என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வந்து உண்மையாக நிஜமாக மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்றைக்கு அவனுடைய பழைய வாழ்க்கை, அவனுடைய ஓல்டு கான், நியூ துவங்குகிறது. இது நிஜம். இது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. அதற்கு பின்பு லிவிங் இன் ஃப்ரீடம், அந்த மன்னிப்பின் விடுதலையில் வாழ்ந்து கிறிஸ்து நம்முடைய கட்டுகளெல்லாம் அவிழ்த்து மன்னிக்கப்படாத தன்மையில், மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற தன்மையில் வாழ்வது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். 1, நம்ம பிறரையும் மன்னிக்க வேண்டும். 2, நம்மை மன்னிக்கணும். பிறரு கூட சிலர் மன்னிச்சிருவாங்க, ஆனால் சிலர் தங்களை மன்னிக்க மாட்டார்கள். இன்னைக்கு அதை பற்றி தான் நான் உங்க கூட பேச விரும்புகிறேன். we forgive others sometimes or we don't forgive others, but many times we don't forgive ourselves. நம்மையே நம்ம மன்னிப்பதில்லை. ஏன் நான் பாஸ்டர் வேற 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 சப்ஜெக்ட்ல பேசுறீங்க அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்குற உங்களை டெய்லி ஒரே காரியத்தை சொல்லி உங்களை ஒரு சாதாரண விசுவாசியாக காண நான் விரும்பவில்லை. எல்லா பங்கையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திட வேண்டும். ஸோ எங்கள் ஏக்கம், எங்களுடைய விருப்பம் எல்லாம் வாழ்க்கையின் எல்லா பங்குகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் தேறினவர்களாய் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஏக்கம். ஒரு பாஸ்டர் என்ற நிலையில் நியூ லைஃப் சர்ச் மக்களுக்கும், இது ஆன்லைன் இருப்பதனால் இதை கேட்கிற யாரா இருந்தாலும், யூ மஸ்ட் க்ரோ அப். எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஜெப குறிப்போடு அலைந்து திரிகிறவர்களாய் மட்டும் இருந்து விடக்கூடாது. ஒரு மனிதனை சார்ந்தே நீங்கள் வாழக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை சார்ந்தே நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் வசனத்தில் தேறி, நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் லேவியர்கள் என்று நிற்கும் திராணிகள் உங்களை வளர்த்திட வேண்டும் என்பதனால் பல்வேறு கோணங்களில் உங்க கூட நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆமென். ஸோ நம்ம பிறரை மன்னிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அது இன்னொரு முறை பேசுவோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க உங்களை மன்னிக்கணும். ஒரு ஆமீன் கூட வரல. ஏன்னா நம்ம எல்லோருமே ஒத்துக்கொள்வோம், உண்மை உள்ளவர்கள், தவறுகள் செய்திருக்கின்றோம். ஆமீன். தவறுகள் எல்லோருமே செய்திருக்கின்றார்கள். ஸோ ஹாரிஃபிக் திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட், இன்னைக்கு யோசித்து பார்த்தா நம்மளா இப்படியெல்லாம் செஞ்சோம் என்று யோசிக்கின்ற தவறுகள் எல்லாரும் சொன்னா அப்புறம் நீங்க என்ன திட்ட போறீங்க? சிலர் செய்திருப்பீர்கள். ஆமென். we have done horrific things. நம்ம இப்படிலாம் செஞ்சிட்டோமோ இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு சில நேரத்தில் அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் வந்து மீண்டும் உங்கள் பழைய வாழ்க்கையினுடைய அகோரத்தின் சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணக்கூடிய
சத்ருவின் தந்திரங்கள் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் அதை தாண்டி கர்த்தர் என்னை மன்னித்தார் என்ற மகத்துவத்தில் என்றைக்கு வாழுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் அடுத்த பரிமாணம் உயர முடியும். டோன்ட் ஸ்டே இன் த பாஸ்ட். நீங்கள் கடந்ததில் இருந்தால் நீங்கள் அடுத்த அளவு போகவே முடியாது. நீங்கள் அடுத்த அளவு போக வேண்டுமானால் கடந்ததை நீங்கள் தாண்ட வேண்டும். ஒரு மனிதன் செய்த கடந்த கால தவறுகளுடைய கில்ட், அதனுடைய குற்றபோதம், அதனுடைய நாணம், அதனுடைய வெட்கம், அது நமக்கு தெரியும் போதும் பிறருக்கு தெரியும் போதும் எத்தனை பேர் அந்த வெட்கத்தால் தற்கொலை கூட செய்து செத்து விடுகிறார்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, நடந்தது நடந்தது, முடிந்தது முடிந்தது. கால்வரி ரத்தத்தின் கீழ் வந்து நீங்கள் கடந்ததை கடந்தால்தான் நீங்கள் அடுத்த அளவில் வாழ முடியும். ஒரு அலையில சொல்லிடுங்களேன். அதற்கு வார்த்தையின் மகத்துவங்களை புரிந்து நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். உங்களை மன்னிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லும் போது காமெண்ட், உங்களை மன்னிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். டீல் வித் த பாஸ்ட். கடந்த காலத்தை நம்ம டீல் பண்ணோம். தப்பான விதத்துல கடந்த காலத்தை ஹேண்டில் பண்றனால தான் புது காலத்தினுடைய மகத்துவங்களுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியவில்லை. வாட் ஆர் த ராங் வேஸ் தட் வி டீல் வித் த பாஸ்ட்? நம்ம கடந்த காலத்தை ஹேண்டில் பண்ற தப்பான வழிகள் என்ன? நம்பர் 1, முதலாவது இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா, நாம் அதை புதைத்து விடுகிறோம். we bury it. நாம் அந்த கடந்த காலத்தை புதைத்து விடுகிறோம். உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க கடந்த காலத்தின் அகோரங்களும் வெட்கங்களும் கேடுகளும் நீங்கள் புதைத்து வாழ முடியாது. ஆமேன். ஏன்னா அது அவ்வப்போது திரும்ப வந்து உங்களை அது அது ஒரு மாதிரி பண்ணும். அதனால நீங்கள் அதை புதைத்து விட்டு அப்படியே போயிடலாம்னா மனிதனை உண்டாக்கின விதத்தில் it will surface again. அது மீண்டும் பொங்கி வந்து உங்கள் இதயம், உங்கள் சிந்தனையை வாட்டி வதைத்து திரும்பவும் அந்த ஞாபகங்களில் நீங்கள் வாழக்கூடிய சூழல்கள் வரும். அதனால நீங்கள் புதைத்து வாழ முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, he who covers his sins will not prosper. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். But whoever confesses and forsakes them will have mercy. ஆனா அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் என்ன செய்வானாம்? வாழ்வடைவான். நீங்க புதைச்சு வாழ முடியாது, விட்டு தான் வாழணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்ல, யாக்கோபு சொல்றார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் பாரங்களை நீங்கள் அறிக்கை செய்து, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் போய் ஊரெல்லாம் உன் பாவத்தை சொல்லிட்டு இருக்காத, உன்னை அவங்களை கெடுத்துருவாங்க. ஆமென். ஸோ ஞானமாய் அதில் நடந்து கொள்ள வேண்டும். பட் நம்ம பாவத்தை ஒரு நாளும் நம்ம மறைத்து வாழவே முடியாது. அது என்றோ ஒரு நாள் மீண்டும் உதித்து எழுந்து வரும். நம் பாவம் என்று சொல்வதை காட்டிலும் உங்க கடந்த காலத்தை நீங்கள் மறைத்து வாழ முடியாது, அதை புதைத்து விட முடியாது, அது அவ்வப்போது எழுந்து விடும். ஆகியால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டு எழுந்து பிரகாசித்து போனால் கடந்ததை கடந்தால் தான் அடுத்த பரிமாணம் நீங்கள் உயர முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜஸ்ட் burying it. அது நடக்காத மாதிரிலாம் நடிக்க முடியாது, நடந்துச்சுங்க. ஆமென். திடீர்னு ஒரு நாள் எங்கே போகும்போது அந்த குற்றபோதம் இதயத்தை வாட்டி வதைக்கும். அந்த குற்றபோதத்தையும் நாணத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்துவினிடத்தில் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு எழுந்து முன்னேறி சென்றால் நான் நம்புகிறேன் இந்த கொரோனாக்கு பின்னாடி நீங்க பூத்து குலுங்குவீங்க. நம்பர் 1, புதைக்காதீங்க, கர்த்தர்கிட்டத்தில் சொல்லுங்கள். be open about it. அதுக்குன்னு ஓப்பன் சொல்லி ஊரெல்லாம் போய் ஓப்பன் பண்ணிடாத, நம்மாலே உனக்கு எடுத்துருவான். ஆமென். open it to God, and if you have very trustworthy mentors, உன்னை வழிநடத்தக்கூடிய மென்டோர் பண்ணக்கூடிய உண்மையுள்ள பிறரிடத்தில் சொல்லாத நல்லவர்கள் இருந்தால் அவங்க கிட்ட பேசுங்க. பட் ஓப்பன் அப் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் கெட் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட். இந்த வார்த்தைக்கு எல்லாரும் ஆமேன்னு சொல்ல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா புதைக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அடுத்த பரிமாணம், அடுத்த உயரங்களை கர்த்தர் தருவார். நம்பர் டூ, தப்பான் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் என்ற தவறான விதத்தில் நீங்களே உங்களை அடிச்சுக்காதீங்க. ஆமென். நம்பர் 2, நீங்களே உங்களை அடிச்சுக்காதீங்க. நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு, அது கடந்த காலம். ஆனா அந்த கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் குற்றபோதங்களும் உங்க கிட்ட வரும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்ற ஆழத்தில் வந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு நீங்கள் புறப்பட்ட பின்னாடி நீங்கள் அந்த செஞ்ச அகோரத்தினுடைய கடந்த காலத்தின் வருத்தத்தில் நீங்கள் வாழக்கூடாது. ஆமெனே வரல. You cannot live in regret. கடந்த காலத்தில் நடந்த உங்க வாழ்க்கையின் சில சம்பவங்களுடைய வேதனைகளிலும் குற்றபோதங்களிலும் அதன் அழுத்தங்களிலும்
நீங்கள் வாழக்கூடாது. ஆமென். நீங்களே உங்களை அட்சிக்க கூடாது. காலமெல்லாம் அதையே சொல்லி சொல்லி நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை இனி மாற்றவும் முடியாது. அது நடந்ததும் முடிந்ததும் கடந்து வந்தாயிட்டு. யூ cannot change your past. It is done, it is finished. ஆகையால் அதை வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டு வாழக்கூடாது. நீங்க அதை விட்டு தாண்டி புது சிருஷ்டிகளாய் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். சத்ரு இதை வைத்து இந்த கடந்த காலத்தின் உன் சிந்தனையில் பதிக்கப்பட்ட சில அகோரங்களை வைத்து உங்களை டார்மெண்ட் பண்ண நினைக்கும் போது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுகிறேன். அது எந்த அளவுக்கு உங்களை வருத்துனா, வேத புத்தகத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆனா அவர் ஒரு தப்பை செய்து விடுகிறார். உங்களுக்கு தெரியும் பாத்ஷிபாவினுடைய பிரச்சனைகள் எல்லாம். அது முடிந்த பின்னாடியும் அந்த குற்றபோதத்தில் உழன்று அதில் ரொம்ப நாள் வாழுகின்றான். அந்த கேவலம், அந்த கஷ்டம் தன்னை வாட்டுகிறது. 38ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 38:4 கீழே வாசிக்கிறேன். சங்கீதம் 38:4, 38:4. For my iniquities have gone over my head. என் பாவங்கள் என் தலைக்கு மேல் போயிருக்கின்றன. Like a heavy burden they are heavy to me. அந்த கடந்த காலத்தினுடைய அந்த சம்பவங்கள் எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கிறது. See, David is a honest person. எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அவரு. My wounds are foul and festering because of my foolishness. என் மதிகேடத்தனமான செயல்களால் என் காயங்கள் நாற்றமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. I am not able to bear it சொல்றார். I am troubled. நான் இக்கட்டை சந்திக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன். அப்புறம் சொல்றார், I am bowed down greatly. நான் மிகவும் அந்த கடந்த காலத்தினுடைய செயல்களால் நடந்தவைகளால் நான் தாழ குனிந்திருக்கின்றேன். I go mourning all day long. அனுதினமும் நான் அழுகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வா, ஒரு அமைச்சர் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இவர் வந்துட்டார், கடந்து வந்துட்டார். ஆனா கடந்த காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. கேட்கிறவர்களே, நீங்கள் கடந்து வந்த பின்னாடியும் கர்த்தர் உங்களை மன்னித்த பின்னாடியும் கடந்த காலத்தினுடைய அகோரத்தில் நீங்கள் வாழுவீர்களே, ஆனால் அது உங்க உடலையும் உங்கள் ஆவியையும் ஆத்மாவையும் கெடுத்துவிடும். நீங்கள் அதை தாண்டி வெளியே வர வேண்டும். ஆமென். 7ஆம் வசனம் சொல்றார், for my loins, என் இடுப்பு, என்னுடைய கச்சை எல்லாம் full of inflammation, ரொம்ப வலி இருக்கின்றார், வயிறு வலிக்கின்றார். ஆமென். pain in my loins, there is inflammation, there is infection, there is pain and there is no soundness in my flesh. என் மாமிசத்தில் உற்சாகமே இல்லை என்றார். என்னை கேட்கிறவர்களே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த காலம் கடந்தாயிட்டு கடந்ததில் வாழ்வீர்களே, ஆனால் நம்முடைய சரீரமும் கெட்டு போகும், நம்முடைய எண்ணங்களும் கெட்டு போகும். அடுத்த பரிமாணத்தில் எழுந்து வாழ முடியாது. ஆகையால் you cannot live in regrets. முடிந்ததை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து அறிக்கை செய்து விட்டு விட்டு வலது கால வச்சு புறப்பட கற்றுக்கொள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். Don't live in pain. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தாவீது அதை எவ்வளோ அழகா எழுதுகிறான். He says, I am stressed up. I can't sleep. I'm keeping everything inside. Physical attack on my body. என்னுடைய லாயன்ஸ்ல இன்ஃப்ளமேஷன், பெயின் இருக்குன்றான். உங்க பாஸ்ட, உங்க கடந்ததை திரும்ப நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க உடலும் கெட்டுரும், உங்க எதிர்காலமும் கெட்டுரும். இவ்வளவு அமைதியா இந்த சர்ச்சை பார்த்ததில்லை, ஏன்னா யாரும் இல்லை முதல்ல. We cannot relive our past. அதை தாண்டி எதன் மேல் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க பாஸ்ட நீங்க சாகடிச்சிடணும். ஆமென். இல்லைன்னா நீங்க அந்த பாஸ்ட் உங்களை வாழ விடாது. அந்த கடந்ததை நீங்க கடந்து வராவிட்டால் அந்த கடந்தது உங்களை கடந்து போக விடாது. ஆமென். Emotional pain and then it affects our physical body. We must let our past die. And if you don't let your past die, it won't let you live. Don't blame yourself, number 1. Don't bury it, number 2. Don't beat yourself. உங்களை நீங்க அடிச்சுக்காதீங்க. ஒன்று, நீங்க அதை புதைச்சு அது இல்லாத மாதிரி நடிக்காதீங்க. அது உங்களை வேதனைப்படுத்தும். அதை தேவன் கிட்ட அறிக்கை செய்து சரி பண்ணிட்டு எழுந்து வலது காலை வச்சு புறப்படணும். 2, அந்த ரிக்ரெட், அந்த வருத்தத்தில் நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டே வாழாதீங்க. கர்த்தர் என்ன மன்னிச்சார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு பலத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திரு, சாம்பலை தட்டு. ஆமென். எழுந்து வாழத் தொடங்கு. கர்த்தர் உனக்கு புது வாழ்வை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பர் 3, இப்படிப்பட்ட நேரங்களில் we want to blame others. நம்ம செஞ்ச தவறுக்காக பிறர் மேல பழியை சாட்டி வாழ்வது ரொம்ப சகஜம். இதை நம்ம நிறைய பார்க்குறோம். இது எங்க தொடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்தில். தப்பு செஞ்சது யாரு? ஏவாள்.
ஏவாள் சர்ப்பத்துக்கிட்ட பேசுறார். சர்ப்பத்துக்கிட்ட ரொம்ப நேரம் பேசும்போது அந்த ஆடம் என்ன பண்ணிருக்கணும், ஏன் அவ்வளோ நேரம் பேசுறேன்னு கண்டிச்சிருக்கணும். அவரு பேச விட்டாரு. பார்த்துங்க, ரொம்ப நேரம் யாருக்கிட்டையும் யாரும் பேச விடாதீங்க. ஆமேன். ரொம்ப நேரம் பேச விட்டாரு. அதனுடைய விளைவு நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசித்து விடுகிறார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன பண்ணிட்டீங்க, ஏன் சாப்பிட்டீங்கன்னு. உடனே ஆதாம் சொன்னா, நான் இல்லை, யாரு அவன்ட்டா. செஞ்ச தப்புக்கு நான் தாங்க செஞ்சேன், நான் சர்ப்பம் கூட பேசிடக்கூடாதுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு, இல்லைங்க ஆதாம் சொல்றான் நான் இல்லை அவதான்றான், அவ சொல்றான் நான் இல்லை சர்ப்பம்ன்றான். சர்ப்பம் என்ன சொல்லியிருப்பான் தெரியாது, நீ தான் காரணம் இருப்பான். இட் ஜஸ்ட் கோஸ் ஆன், blame game goes on. நம் வாழ்க்கையில் தவறுகள் வரும்போது நாம் செய்கிற இன்னொரு தவறு என்னவென்றால், பிறரை குற்றம் சொல்லி வாழ கற்றுக்கொள்கிறோம். இவரால் தான் ஆச்சு, அவரால் தான் ஆச்சு, நான் அப்படின்னு நீங்க குற்றம் சொல்லி வாழ்ந்தால் அதற்கு முடிவே கிடையாது. when you come to the tree of knowledge and evil, it creates shame. ஒரு விக்டிம் மென்டாலிட்டி, பிடித்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடுகிறது. அவங்க இல்லைனா இவங்க இல்லைனா, சர்ப்பம் இல்லைனா ஆதாம் இல்லைனா, ஏவாள் இல்லைனா, அவன் இல்லைனா இவன் இல்லைனா இது ஆயிருக்காது என்று நீங்கள் சொல்லி வாழ. ஆமை ஒரு அமைச்சம் நான் சொல்றது நீங்க நான் விளக்கி சொல்லிடுவேன், ஆனா சொன்னா அது தவறாயிடும். when things come, when the past comes and attacks us, கடந்த காலம் நம்மளை வந்து வேதனைப்படுத்தி அல்லது ஏதோ நடந்து போகும்போது யார் மேலேயாவது பழி சுமத்தி விட்டு இதனால் தான் எனக்கு நடந்தது என்று சொல்லக்கூடிய பழி சுமத்தும் வழிக்கு நம்ம வரும்போது பழிய ஓரம் வச்சுட்டு உங்க குற்றங்களை கர்த்தரோடு சரி பண்ணிட்டு ஜனங்களோடு சரி பண்ணிட்டு வலது காலை வச்சு முன்னாடி போங்க. உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் தருவார். Don't live in blame. உன்னை போய் கட்டினானே அதனால தான், வேற எவனா கட்டியிருந்தா உன்னை அடிச்சே கொண்டு இருப்பான் என்று என் சபையில் சொல்வது வழக்கம். ஆமென். We cannot blame others. We cannot blame others. எத்தனை பேர் உங்க பாஸ்ட டீல் பண்ணுவதற்கு உங்க ஹெட் மட்டும் போதாது, உங்க ஹார்ட்ல கர்த்தர் கிரியை செய்யணும். And that is the forgiveness of God. அது தேவனுடைய மன்னிப்பு. ஆமென். ஹெட் அளவு போதாதுங்க, ஹார்ட் அளவு தேவைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட நம்ம கத்துக்கொள்ளலாம். அவர் சொல்றார், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம், தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13 கீழ் வாசிக்கிறேன். He says, although I was formerly, இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நான் ஒரு blasphemer, தேவ தூஷணம் சொல்லுகிறவன். I was a persecutor, கிறிஸ்தவர்களை கொல்றவன், ஒரு உபத்திரவவாதி நான். an insolent man, யாருக்கும் கீழ்ப்படியாதவன். ஆனா அவர் அடுத்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். நான் ஃபார்மர்லி, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கெட்டவன், ஆனா கர்த்தர் எனக்கு இரக்கத்தை தந்தார். I obtained mercy because I did it ignorantly in unbelief. 14, and the grace of our Lord was exceedingly abundant with faith and love which are in Christ Jesus. And let me read 15. This is a faithful saying and worthy of all acceptance, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am the chief. Amen. நான் யாரையும் பழி சொல்லலங்க. கடந்த காலத்தில் நான் கெட்டவன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவனை இவ்வளவு தூரம் உயர்த்தி அழகு பார்த்தது நான் ஒப்டைன் பண்ணின, நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய அசாதாரணமான காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. நான் ஒரு 4 வாட்டி சொல்லிட்டே இருக்கேன். நாம அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. அதனாலதான் இருக்கேன். பாவிகள் நிறைய இருக்காங்க, ஆனால் பாவிகள்ல நான் யாரு? பிரதான பாவி. ஆனா எனக்கு கர்த்தர் தந்தது இரக்கம். எத்தனை பேர் தேவ இரக்கத்தின் கீழ் இன்னைக்கு எழுந்து பிரகாசிப்பேன்னு சொல்றீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிறரை பழி சொல்லி உங்கள் குற்றத்திற்காக நீங்கள் வாழாமல் கடந்த காலத்தை ஜெயிப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I did horrific things, I did crazy things, but his mercy was overwhelming. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நான் பாவியில் பிரதான பாவி அப்படின்னு அதை சொல்லி விடும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? இனி எனக்கு கடந்த காலமே இல்லைன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய இரக்கத்தின் கீழே வரும்போது நீங்கள் அதை கடந்து போகிறீர்கள். எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்கு தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள்? I obtained the mercy of God. இன்னொரு முறை அது இங்கிலீஷ்ல சொல்லும்போது நீ ஆமென் சொல்ல, I have obtained the mercy of God. இரக்கத்தின் அளவில்லாத பங்கை நான் பெற்றுக்கொண்டேன். நான் எழுந்து முன்னேறுவேன் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிடுங்களேன். You have to get past your past. இப்போ நான் ஒரு சைடை முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரை முடிச்சிட்டேன் என்னுடைய செய்தியை. கான்கிரீட்டாக
திட்டவட்டமாக நான் இந்த 4 புள்ளிகளை உங்களுக்கு தரப்போறேன். என்னுடைய கடந்த காலத்தை நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு 3-4 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, உங்கள் மன்னிப்பை சம்பாதிக்க முயற்சி செய்யாதிருங்கள். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிறேன். ஸ்டாப் ட்ரைங் டு earn forgiveness. கால்வரியில் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். சுவிசேஷமே அதுதாங்க. கர்த்தர் உங்களை மன்னிச்சார். உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் பாவ மன்னிப்பிற்கும் உங்கள் நித்திய ஜீவனுக்கும் என்ன என்ன செய்யப்பட வேண்டுமோ அத்தனையும் கல்வாரியில் இயேசு செய்து முடிச்சிட்டார். இட்டர்னிட்டிக்கு தேவையான நீங்கள் நித்திய காலம் வாழக்கூடிய எல்லாத்தையும் இருக்கரம் விரித்து கால்வரியில் அன்பின் நிமித்தமாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கால்வரியில் உங்களுக்காக செய்து முடிச்சிட்டார். ஆமென். ஸோ forgiveness எனக்கு கர்த்தர் தந்துட்டார். அதை நான் இனி சம்பாதிக்கணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நீங்க மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் உழைக்க தொடங்குறீங்களோ அன்னைக்கு தான் அதுல கஷ்டம் வருகிறது. இப்படி சொன்னா சரியா இருக்கு இங்கிலீஷ்ல. forgiveness is not earned, forgiveness is received. மன்னிப்பு என்பது சம்பாதிக்க முடியாது, அது பெற்றுக்கொள்ள தான் முடியும். எத்தனை பேர் நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சிட்டு அதன் வேதனையில வாழ்ந்ததை புதைச்சு வாழாம 2 கையை உயர்த்தி நான் செய்தது உண்மைதான், என்னை மன்னியும் என்று சொல்லி இன்னைக்கு மன்னிப்பை சம்பாதிக்காதீங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். அழகா பவுல் சொல்றார் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில், இட் இஸ் பை கிரேஸ். 2 Ephesians 8 and 9, ஃபார் பை கிரேஸ், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்புறம் சொல்றார் கிமி 8 that not of yourselves, இது உங்களால் அல்ல, it is a gift of God. ஆமென். மன்னிப்பு எனக்கு வேணும், கடந்த காலத்தை ஜெயிக்கணும்னு சொல்றவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பை சம்பாதிக்காதீங்க, இது என்னவாம்? ஒரு கிஃப்ட். இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் பெற்றுக்கொண்டோம், இது உங்களால அல்ல, இது தேவனுடைய. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அதிலிருந்து நீங்கள் மன்னிக்கப்பட்டு முன்னேறுவதற்கு உங்கள் கடந்ததை கடந்து போக வேண்டுமானால் நீங்க அந்த மன்னிப்பை சம்பாதிக்க கூடாது. நான் பண்ணியிருக்கிற செட்டப், நான் பண்ணியிருக்கிற கால்வரியினுடைய மகத்துவங்கள் எப்படின்னா, ஒருவரும் அதை சம்பாதிக்க கூடாது, சம்பாதிக்க முடியாது. அதனால நானே அதற்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டேன். நீங்க ஒன்றுதான் செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள தான் முடியும். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முன்னேறி விடுங்கள். இட் இஸ் a gift of God. கிஃப்டை யாரும் சம்பாதிக்க முடியாது. ஆமென். அதுக்கப்புறம் சொல்றாரு, நாட் ஆஃப் ஒர்க்ஸ், இது செயல்களால் அல்ல, லெஸ்ட் எனிஒன் ஷுட் போஸ்ட். யாராவது நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அதனால தான் என்னை கடவுள் மன்னிச்சார் என்று ஒருத்தரும் சொல்லிவிடக் கூடாது, மேன்மை பாராட்டி விடக் கூடாது என்பதனால், இது கிருபையினாலே விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற பங்குல அழகான ஒரு செட்டப்பை கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எதுமே விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். Don't earn your forgiveness. Receive it. Accept it. உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறாங்க, கால்வரி அண்டை உண்மையாய் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு உங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வீர்களா? Learn to obtain it. Learn to receive it because it is a gift of God. Number 2, இரண்டாவது, கடந்ததை கடந்து நீங்கள் போக வேண்டுமானால், சாத்தான் உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு சொல்லும் போது, கவனிக்கிறீங்களா? உங்க கடந்த காலத்தை அந்த கல்லப்பை உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அந்த கல்லப்பையின் பொய்யை சத்தியத்தால் ஜெயிக்க வேண்டும். ஆமென். சத்ருவாகிய பிசாசனுடைய வேலை உங்க கடந்த காலத்தை திரும்ப திரும்ப உங்ககிட்ட கொண்டு வருவான். ஆமென். he will bring up the past. அதுக்கு பல வழிகள் அவன் வைத்திருக்கிறான். உங்களுடைய வீக் மூமெண்ட்ஸ், நீங்க ஆவியில பூச்சாகமா பாட்டெல்லாம் பாடி அப்படி வானத்தில் இருக்கும்போது அவன் உங்களை எதுவும் பண்ண மாட்டான். ஆனா உங்க வீக் மூமெண்ட்ஸ் அவனுக்கு நல்லா தெரியும். வேலைக்கு போனீங்க, எதுவும் நடக்கல, எல்லாமே சாதகமா இல்லை, அப்படி சோர்ந்து போய் போர்வை தூக்கி போத்திக்கிட்டு படுத்துக்கிறீங்க பாருங்க, அழகா சிலதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவான். அப்படிப்பட்ட நேரங்களில், உங்கள் பலவீன நேரங்களில், உங்க வல்னரபிள் மூமெண்ட்ஸ்ல உங்க கடந்த காலம், மன்னிக்கப்பட்ட கடந்த காலத்தை மீண்டும் உங்கள் காதில் அவன் சொல்லக்கூடிய வழிகளை ஏற்படுத்தும் போது அந்த வாய்ஸ்,
அந்த சத்தத்தை நீங்க ஷட் பண்ண இந்த சத்தத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? You defeat the enemy by knowing the word and by the word. அந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் சாத்தானின் பொய்யை நீங்கள் தடுத்திட வேண்டும். இல்லைனா அவன் திரும்ப திரும்ப உங்க பழைய காலத்தை உங்க காதுல சொல்லுவான். நீங்களும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு நல்லவர் இல்லை என்ற வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள். ஜெக்கரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்ப வருவேன். Let's turn to the book of Zechariah 3:1. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு படிச்சு சொல்றேன், உங்க வேதத்தில் பாருங்கள். Then he showed me Joshua the high priest. இது ஜோஷுவா என்ற பிரதான ஆசாரியன் standing before the angel of the Lord. தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். கவனிங்கள், தேவ தூதனுக்கு முன்பாக ஜோஷுவா என்ற பிரதான ஆசாரியன் நிற்கிறான். அப்படியே பைபிள் இருக்குது, அப்படியே சொல்றதே வழக்கம். And Satan standing at his right hand to oppose him. அவன் வலது பக்கத்தில் சாத்தான் வந்து நின்று அவனை அப்போஸ் பண்ணுகிறான், எதிர்க்கிறான், குற்றம் சாட்டுகிறான் என்று சொல்லப்படுகிறது. And the Lord said to Satan, கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னார், Lord rebuke you, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் சாத்தான். The Lord who has chosen Jerusalem, எருசலேமை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. Is this not a brand plucked from the fire? Amen. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. எப்படி உங்களை விளக்குறது? கர்த்தர் இருக்கிறாரு, பிரதான ஆசாரியன் ஜோஷுவா நிற்கிறாரு, சாத்தான் எதிர்த்து வந்து நிற்கிறான். வந்து பிரதான ஆசாரியனை பார்த்து குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் சாட்ட போறான்? கடந்த காலத்தில் நம்ம பிரதான ஆசாரியன் ஏதோ பண்ணிருப்பார் போல் இருக்கு. ஆமென். அதை பழசை எடுத்துட்டு வந்து சொல்றது அவன் வழக்கம். So he is coming and accusing him. கர்த்தர் சொல்றார், சாத்தானை உன்னை கடிந்து கொள்கிறேன். நிறைய விஷயம் அவங்க சொல்லணும், இந்த நேரம் சொன்னா நல்லா இருக்கு, அதனால விட்டுறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்றார், is this not a brand plucked from the fire? 3வது வசனம். Now Joshua, இங்க தான் நீங்க கவனிக்கணும். Joshua was clothed with filthy garments. அந்த பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறானாம். என்ன வஸ்திரம்? filthyன்னு சொல்லுது. And was standing before, தூதனுக்கு முன்பாக நிற்கிற. இங்க பிரச்சனை அவருக்கு filthyயா இருக்கிறதுக்கு காரணமே குற்றம் சாட்டுகிற ஒருவன் தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒன்றை எடுத்து கர்த்தர்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் சொல்ற, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். அவன் அக்கினியில் புடுங்கப்பட்ட பிளம்பு. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? And now Joshua was clothed with filthy garments. Filthy, அவர் அழுக்கான வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். And the angel was standing before the angel. 4ஆம் வசனம். Then he answered and spoke to those who stood before him saying, take away the filth. உடனே கர்த்தர் சொன்னாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் குற்றம் சாட்டுகிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவனை விட்டு என்ன செய்யுங்க? எடுத்துருங்க. Take away the filth garments from him. And to him he said, see, I have removed your iniquity from you and I will clothe you with rich robes. நீ எதை குற்றம் சாட்டுகிறியோ அந்த வஸ்திரத்தை நான் எடுத்துட்டு அவனுக்கு நான் புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறேன். இனி உனக்கு தருகிற என் வஸ்திரம் ராஜரீக வஸ்திரம். ஏங்க, உங்க கடந்த காலத்தை எவ்வளவு குற்றம் சாட்டினாலும் எத்தனை பேர் தெரியும், அவர் முன்னாடி வந்து நிற்கும் போது என் ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உனக்கு ராஜ வஸ்திரத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். And I said, let them put a clean turban. Dress மட்டும் மாத்தலையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புது ட்ரெஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு புது ட்ரெஸ் ராஜவஸ்திரத்தை கொடுத்தாரு ஆசாரியனுக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தலைமையில என்ன பண்ணாராம்? ஒரு கிளீன் டர்பன், ஒரு சுத்தமான, இந்த வார்த்தைக்கு சுத்தமான தலைப்பாவை, ஒரு தலப்பாக்கட்டு. ஆமென். ஒரு சுத்தமான தலைப்பாவையை கொடுத்து, and so they put a clean turban on his head. தலை மேலையும் சுத்தமான ஒரு துணியை கட்டி, and they put the clothes on him, and the angel of the Lord stood by again. Then the angel of the Lord admonished Joshua saying, thus says the Lord of hosts, if you will walk in my ways and if you will keep. என் ஆண்டவர் எப்பவுமே நம்மளை மன்னிச்சிட்டு நம்மளை வாழ வச்சிட்டு வஸ்திரத்தை புதுதாக்கிட்டு டர்பனை ஹோலியா மாத்திட்டு ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவார். விபச்சாரிக்கு சொன்னது போல, இனி நீ பாவம். God is good. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்ச பின்பு ஒரு வார்த்தை எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கிறார், என் கற்பனையை கைக்கொள். ஆமென். இனி நீ பாவம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இப்போ என்ன இந்த அழுக்கு வஸ்திரம்னா, நான் இப்படி நினைக்கிறேன், ஏதோ ஒரு காலத்துல இவர் ஜோஷுவா ஆசாரியனாய் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிருப்பார் போல் இருக்கு, எனக்கு தெரியல. அந்த பண்ணதை தேவனுக்கு முன்பாக தூதன் நிற்கிறான், தேவன் நிற்கிறான், பிரதான ஆசாரியன் நிற்கிறான், சாத்தான் வந்து குற்றம் சாட்டுகிறான். ஆமென். என்ன ரொம்ப அவனை ஆசாரியன்றீங்க, அவனை பற்றி எனக்கு தானே தெரியும் அப்படின்றாங்க.
கர்த்தர் சொல்றார், அவன் எனக்காக பிடுங்கப்பட்ட அக்கினி பிளம்புங்க, வஸ்திரத்தை மாத்து, அவன் பாவ வஸ்திரத்தை எடுத்துரு, அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கொடுத்துட்டு கர்த்தர் அவன் தலை மேல ஒரு தலப்பாவை கட்டுகிறார். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்றேன், சத்ரு உங்களுடைய இருக்கீங்களா? தேவனுக்கு முன்பாக வந்து உங்களுடைய கடந்த காலத்தை, உங்க வஸ்திரம் அழுக்காய் இருக்குன்னு தேவனுக்கு முன்பாக உங்களை அவன் குற்றம் சாட்டும் போது உங்களுக்கு தேவை ஒரு தலப்பாவை. தலப்பாவை என்பது தலை, தலை என்பது நாலேஜ். ஆமென். நாலேஜ் உங்களுக்கு வரும்போது நீங்க வசனத்தை குறித்த அறிவில் தான் இந்த சாத்தானின் பொய்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? 2 வார்த்தை கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைக்கு ஒரு சாதாரண விளக்கத்தை என் அறிவில் சொல்லி போகிறேன். இங்கிலீஷ்ல ஒன்று கன்விக்ஷன், இன்னொன்று காண்டம்னேஷன். காண்டம்னேஷன் அப்படின்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் இனி அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் குற்றபோதத்திலேயே வாழ்வது. கண்டிப்பது, அதாவது கண்டிப்பது என்ற தப்பாயிடும், கண்டம் பண்றது காண்டம்னேஷன். இன்னொரு வேர்டு கன்விக்ஷன். கன்விக்ஷன் என்பது உணர்த்துதல். இந்த ரெண்டும் வந்து குழப்பப்படுகிற ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே கடந்து போறோம். கன்விக்ஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். காண்டம்னேஷன் என்பது ஒருத்தனை அக்கினிக்கு தீர்த்தெடுத்தது. ஆமே, இதோட உருப்பட மாட்டான், நீ நரகம் போற, நீ செஞ்ச தப்புக்கு நீ எங்க போற, நரகம் போற என்று தீர்ப்பது காண்டம்னேஷன். அது என் ஆண்டவர் செய்வதில்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கன்விக்ட் பண்றார். இந்த கன்விக்ஷன் காண்டம்னேஷன், உணர்த்துதலுக்கும் ஆக்கினைக்கும் என்ற இங்கிலீஷ் வேர்டுக்கு கன்விக்ஷன் காண்டம்னேஷனுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, அல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, ஏதோ பேச போறீங்க. நீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான காரியத்தை சொல்லிவிட்டீர்கள், செய்து விட்டீர்கள். அந்த நிமிஷமே உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்த்துதல், அது கன்விக்ஷன். பரிசுத்த ஆவியானவர் இமீடியட்லி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இமீடியட்லி உங்களுக்கு சொல்வார், இது தப்பா சொல்லிட்டேன், இது தப்பா. உங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதல் ஏற்படும், அது கன்விக்ஷன். ஆனா நீங்க ஒரு தப்பை செஞ்ச 5 வருஷத்துக்கு அப்புறமும் உங்க காதல வந்து ஊதுறான் பாருங்க, அது கண்டம்னேஷன். புரியலையா உங்களுக்கு? புரியாதவர்களுக்கு கன்விக்ஷன் இமீடியட்லி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், இது தப்பு மகனே, இது செஞ்சிருக்க கூடாது, இது இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உடனே உணர்த்துறார் பாருங்க, அது கன்விக்ஷன். செஞ்சதை மன்னிக்கப்பட்டதை 5 வருஷத்துக்கு அப்புறம் காதல வந்து ஊதுறான் பாருங்க, அது காண்டம்னேஷன். இதன் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கன்விக்ஷன் இல்லாம நம்ம வாழ முடியுமா? ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்காக எத்தனை பேர் நன்றி சொல்வீர்கள், ஒரு ஆமென் சொல்வீர்கள்? சோ இந்த ஜோஷுவா என்ற பிரதான ஆசாரியனின் குற்றங்களை அவன் சொல்லும்போது கர்த்தர் அவன் வஸ்திரத்தை மாத்தி தலைமையால ஒரு தலப்பாக்கட்டை கட்டுறாரு. ஏன்னா ஓல்டு வாய்ஸ், இந்த வார்த்தைக்காம ஓல்டு வாய்ஸ், அந்த பழைய கள்ளப்பேயின் சத்தம் உங்களை வந்து உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு கடந்து போகாமல் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அதை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு தான் கர்த்தர் தலப்பாவை ஜோஷுவாவுக்கு கொடுக்கிறார். தலை என்பது நாலேஜ். யூ மஸ்ட் நோ த வேர்ட். சத்தியத்தை எப்படி செய்யணுமா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லவில்லை, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களுக்கு வரணும். நான் வஸ்திரத்தை தருவேன், நான் உங்க வஸ்திரத்தை கிளீன் ட்ரெஸ்ஸா மாத்திருவேன். ஆனா உங்களுக்கு தலப்பாவை தேவை, நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்த முறை சத்ரு வந்து உங்கள் குற்றங்களை சொல்லும் போது உங்களுக்கு இந்த வசனத்தை குறித்த அறிவு இருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த சோவன்சோ வசனத்தின்படி கர்த்தர் என்னை மன்னித்திருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? எப்படி நீங்கள் அந்த சத்ருவின் சத்தத்தை ஜெயிப்பீர்கள்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வரும்போது 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Then I heard a loud voice from heaven saying, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. Now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren who accused them before our God day and night has been cast down. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டின சத்ருவாகிய சாத்தானை அவர் கீழே தள்ளியிருக்கா. அப்ப நம்மளை குற்றம் சாட்டுகிற ஒருவன் இருந்திருக்கான். ஆமென், இருந்திருக்கான். அடுத்த வசனம், எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள், அதுதான் என்னுடைய பாயிண்ட். எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்? and they overcame him by the blood of the lamb. or I mentioned number 1 blood of the lamb. number 1 blood of the lamb. எப்படி அவர்கள் இந்த பொய், சாத்தான் சொல்லுகிற குற்றச்சாட்டாகிய பொய் எப்படி மேற்கொண்டார்கள்? number 2 by the word of their testimony. தங்கள் வார்த்தையின், சாட்சியின் வார்த்தையினாலே. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் தலப்பா என்பது நாலேஜ்,
ஸோ உங்களுக்கு வார்த்தையினுடைய என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். வார்த்தையின் சாட்சி எத்தனை பேருக்கு இருக்குங்க? அடுத்த முறை சத்ரு வந்து சொல்லும் போது நீங்க சொல்லணும், அது அப்போங்க இது இந்த கால்வரியை சுட்டி காட்டுகிற வசன அறிவு தலப்பாவை உங்களுக்கு இருக்க வேண்டும். 3, ஸோ 1 நீங்கள் ரத்தத்தால் ஜெயிக்கணும். 2 by the word of their testimony. ஆமென், ஹalleluya. clean turban. என்ன டர்பன்? அழுக்கு டர்பன் இல்ல, சுத்தமான ஒரு தலைப்பாவை. விளக்கி சொல்ல நேரனால இப்படி சொல்லிடுறேன், நீங்க ஒரு 2 ஆமென். சுத்தமான தலைப்பாவை. குட் clean knowledge of the word of God உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவங்க சத்தியத்தை அறியும் போது இப்படி சொல்றேன், அந்த வெளிப்படுத்தல் நீங்கள் எப்படி சத்ருவின் குற்றச்சாட்டை ஜெயிப்பீர்கள்? வார்த்தையின் சாட்சியினால். அப்போ வார்த்தையை என்ன செய்யணும்? முதல்ல அறியணும். 2, அந்த வார்த்தை சாட்சி என்றால் அது வாயினால் சொல்லப்பட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், எப்படி சத்ருவின் போய் ஜெயிப்பீர்கள்? 1 வார்த்தையை அறியணும், 2 அந்த வார்த்தையை வாயில சொல்லணும், அறிக்கை செய்யணும், டிக்ரி பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை வெற்றி. 3வது அதில் இப்படி சொல்லப்பட்டது, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மரண பரியந்தம் நேசிக்கவே இல்லை. they did not love their lives unto death. மரணம் வரைக்கும் தங்கள் ஜீவனை பெருசாக நினைக்கவே இல்லை. அப்படின்னா என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கிட்ட வந்தோமோ நம்ம முக்கியம் இல்லை, இயேசுதான் முக்கியம். அதனால தான் பவுல் சொன்னார், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்ற நிலையில நீங்க வந்தீங்கன்னா சத்ரு உங்களுக்கு கொண்டு வர கடந்ததை கடக்க முடியாமல் கடந்ததனுடைய அகோரங்களை உங்களுக்கு அவன் சத்தமா எடுத்து குற்றச்சாட்டாய் சொல்லும் போது உங்கள் வசன அறிவினால வாயின் அறிக்கையினால நீங்கள் அவனை ஜெயிக்க வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? So number 1, stop earning forgiveness. Number 2, defeat every lie of the devil with the truth and the knowledge of the word of God. And number 3, இப்படி சொல்லி நான் 2 வார்த்தையோடு முடிக்கிறேன். கடந்த காலம் அகோரமா இருந்துச்சோ என்னை கேட்கிற அன்பானவர்களே, வாஸ் இட் a hard, bad, horrific past? நீங்க செய்ததெல்லாம் ரொம்ப கடினமானவைகளோ அகோரமானவைகளோ? இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தர்கிட்ட வந்துட்டீங்களா? ஒண்ணுக்காக நீங்க பொறுமையோடு இருங்க. இந்த எல்லாவற்றையும் என்ன சொன்னீங்க பாஸ்டர்? இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் கர்த்தர் அதை எல்லாத்தையும் உனக்கு சாதகமாய் மாற்ற அனுமதிப்பீர்கள்? So third point, கர்த்தர் அவைகளை கூட எனக்கு சாதகமாய் மாற்ற கர்த்தருக்கு அனுமதி கொடுங்கள். ஆமென், ஹalleluya. whatever happened, என்ன நடந்திருந்தாலும் அதையும் எதை பாஸ்டர் அதையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்ற நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இவ்வளவு அமைதி நான் பார்த்ததில் என்ன விஷயம்? ஓகே, ரோமர் 8:28 சொல்லுகிறது. ஆமென். அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தம்மேல் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் திருப்பிடுவார். உங்களை பார்த்து இப்படி கையை வலது கை உயர்த்தும் சொல்லட்டுமா? நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய பவுல் சொன்ன மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர்கிட்ட வந்தீங்களோ புது சிருஷ்டியாய் மாற்றுவதல்ல, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றிடுவார். அதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நிப்பீங்க? உங்க மெஸ்ட் அப் லைஃப், உங்க ஜாக்ட் அப் லைஃப், give it to God. He will turn it around for good. அதையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக. எத்தனை பேர் நம்ம நம்புறீங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்காக கர்த்தர் மாற்றுவார் என்றதுக்கு? எத்தனை பேர் இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 50:20 in 50:20 யோசேப் அரமனைக்கு போயிட்டாரு, பரவோன் அரமனையில ராஜரீதிக்கு வந்துட்டாரு. ஆனா இப்படி சொல்றாரு, பட் as for you, உங்களை சகோதரரை பார்த்து சொல்றார், நீங்க இதை எனக்கு தீமைக்கா செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மைக்காக மாத்தினார். நான் அதை கொஞ்சம் அப்படி மாத்தி சொல்றேன். உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா தீமையும் கர்த்தர்கிட்ட நில்லுங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, அவர் இதயத்தை திறந்து கொடுங்க, தலையளவுல வாழாதீங்க, இருதய அளவுல திறந்து அவருக்காய் வாழுங்க, கர்த்தருக்காய் காத்துருங்க. நான் சொல்றேங்க, என்னென்ன தீமை யாரெல்லாம் செஞ்சாங்களோ நீங்க செஞ்சீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாத்திடுவார். டர்ன் அரவுண்ட். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் டர்ன் அரவுண்ட் பண்ணுவார்? அதுக்காய் நீங்க காத்திருக்கணும், அது வரும். and bring it to this day to save. இங்க இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்றேன்னா 4வது பாயிண்ட் அதில் கொண்டு வரேன். நீங்க எனக்கு தீமைக்கா செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மைக்காய் மாற்றினார். in order to bring it about as it is this, இந்த நாள், இந்த விஷயம், இந்த பரமோன் அரமனை, இந்த பிரதம மந்திரி என்ற பதவி ஏற்படுவதற்கு தம்பிங்களா அண்ணன்மார்களா நீங்க செஞ்சதாண்டா காரணம். நீங்க தீமைக்காய் செஞ்சீங்க, கர்த்தரதை
நன்மைக்காய் மாற்றி அடுத்த வார்த்தை சொல்றாரு, இதன் நிமித்தம் நீங்க செஞ்ச தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினபடியால் பல பேருக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றிட்டார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன குழியில போடலனா, நீங்க இஷ்மவேலருக்கு என்னை விற்கலனா, நான் போத்திபார் வீட்டில் குற்றம் சாட்டப்படலனா, நான் சிறைக்கு போலனா, நான் சிறைக்கு போன பின்பு அங்கே ஜெபித்தவர்கள் என்ன மறக்காம போயிருந்தா, அங்கிருந்து நான் செய்யாத குற்றத்துக்கு பல வருஷங்கள் சிறையில் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்திருக்கேனா நீங்க செஞ்ச தீமை, வாழ்க்கையில் நடந்த கஷ்டம், ஆனா கர்த்தர் அதை டேர்ன் அரவுண்ட் பண்றார். என்னை கேட்கிறவர்களே, கடந்த காலம் எப்படி என்பது எனக்கு தெரியாது. கடந்ததை கடந்து வர வேண்டுமானால் நீங்க தேவன் கிட்ட வந்தவங்க ஒன்றை எதிர்பார்க்கணும், கர்த்தர் இதையும் எனக்கு சாதகமாக மாத்திடுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால இப்ப சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமேன் சொல்லணும். என்னை வித்ததுக்கு நன்றி, என்னை குழியில போட்டதுக்கு நன்றி, என்னை பத்தி தப்பா பேசினதுக்கு நன்றி, என்னை சிறையில் வச்சதுக்கு நன்றி, எனக்கு பெரிய தீமைகளை செஞ்சதுக்கு நன்றி. என இதெல்லாம் தான் என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த உயரத்தில் கொண்டு வந்தது. அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு சகலமும் டேர்ன் அரவுண்ட் பண்ணுகிறார். இந்த கோவிட் சீசனுடைய கடந்து வருகிற என் தேவ பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அமரப்போகிற உச்சியின் மகத்துவங்களை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என் கூட சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ எல்லாத்தையும் டேர்ன் அரவுண்ட் பண்ணுவார். நீங்கள் கடந்ததை கடந்து வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். மை லைஃப், மை பாஸ்ட், என் கடந்த காலம் ரொம்ப அகோரமானது. நான் செஞ்சதாக இருக்கட்டும், பிறர் எனக்கு செஞ்சது எல்லாமே எனக்கு அகோரம், ஹாரிஃபிக். நான் நினச்சி பார்த்தா சில நேரம் வேதனையாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது பைபிள்லேருந்து சொல்கிறேன், என்ன சந்தோஷம்னா கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றிட்டார். இன்னும் மாறாதவங்களும் சொல்கிறேன், மனம் திறந்து தலையளவில் கிறிஸ்தவத்தை வாழாமல் இருதய அளவில் தேவ சமூகத்தில் வந்து இதயம் திறந்து அவருக்கு முன்பாக உண்மையோடு கூட முழந்தாள் படியிட்டு நோக்கி பார்த்து கரம் உயர்த்தி, கர்த்தாவே உங்க பிள்ளைனா உங்க அன்பை கேட்கிறேன், அங்கே நின்று பாருங்க, கர்த்தர் உங்க கடந்த காலத்தின் சகல தீங்களையும் உங்களுக்கு சாதகமாய் டேர்ன் அரவுண்ட் பண்ணுவார். And the fourth point, and I want to close, நீங்க ஒன்றை செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் ஜோசப் சொன்னது நீங்க பார்த்தீங்க, டு சேவ் மெனி பீப்புள் அலைவ், நிறைய பேரை பஞ்சத்தில் சாகாமல் உயிரோடு வைப்பதற்காகவே இவைகளையெல்லாம் கர்த்தர் அனுமதித்தார். அப்படின்னா நான் இப்படி அதை திருப்பியும் சொல்ல போறேன். ஃபோர்த் பாயிண்ட், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததும் உங்க கடந்த காலத்தின் அகோரம், கேவலம், கஷ்டம், குழிகள், சிறைகள், குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் உங்களுக்கு நடந்தது வேற எதுக்கும் அல்ல, நிறைய பேரை நீங்க ஆசீர்வதிக்கணும். இருக்கீங்களா? நீங்க கடந்து வந்த பாதையில் கடந்து வந்த சிலர் தத்தளித்து நிற்கிறார்களே, அவர்களுக்கு உங்களை கர்த்தர் உதவியின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை போன்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களை போன்று கடந்து வந்த பாதையில் வேதனைப்பட்டு பாதை தெரியாமல் தற்கொலை நோக்கி போகிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்கும் ஆத்மாவாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்க ஒரு சுவிசேஷ எதிரொலியாய் எழுந்திர வேண்டும். பவுல் அழகாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:3-7 வாசித்து என் செய்தியை முடிக்கிறேன். 2 Corinthians 1:3-7 Paul says, Blessed be the God and the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort, who comforts us in all our tribulation. என் கஷ்டத்திலெல்லாம், என் உபத்திரவத்திலெல்லாம் நம்மை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் பெற்றவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலத்தினுடைய கஷ்டம், வேதனை, துன்பங்கள், நீங்க செஞ்ச தவறு, பிறர் உங்களுக்கு செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா, மை காட் எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு சிரிச்சு நிக்கிறோம்னா அது கர்த்தர் தந்த ஆறுதல். எதற்காக இந்த ஆறுதல்? that we may be able to comfort those who are in any trouble. அப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாயிருக்க கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தினார். ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் ஆறுதல் படுத்தினார்? பிறருக்கு ஆறுதலாயிருக்க. Come on church, நம்ம பங்கு என்ன தெரியுமாங்க? there are still hurting people. இன்னைக்கு காயப்படுறவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க. உடைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நொந்து போனவங்க இருக்காங்க. வெளியே சிரிச்சு இதயத்தில் ரத்தம் வடிகிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு கர்த்தர்
பல உபத்திரவத்தில் நீங்க செஞ்ச பயங்கரமான குற்றங்களில் கூட உங்களை மன்னித்து இன்னைக்கு நிறுத்தினது உங்களுக்காக அல்ல, பிறருக்கு நீங்கள் ஆறுதலா இருப்பதற்காக. இருக்கீங்களா? நீங்கள் செய்வீர்களா? And the comfort with which we ourselves are comforted by God. எங்களை ஆறுதல் படுத்தின ஆறுதலை கொண்டு நாங்கள் பிறரை ஆறுதல் படுத்துவோம். ஆமென். நாங்க இதை சகிச்சதெல்லாம் சும்மா சகிச்சுக்கிட்டு எப்படியோ பொழைச்சு போறதுக்கல்ல, பல கோடி மக்கள் நம்ம மூலம் ஆறுதல் பெறணும். நான் இப்படி ஜெபிக்கிறேன், இந்த கோஷி பாஸ்டர் மூலம் தமிழ் உலகமே ஆறுதல் பெறுவதாக. இந்த போராமையான ஆமீன் நீங்களே வச்சுக்கோங்க. நம்ம பட்ட துன்பம், நம்ம பட்ட காயங்கள், நீங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பட்ட அடிகள், நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், தீர்மானங்கள், ராங் டிசிஷன்ஸ் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல ஓரம் கட்டி வேதனையில் வைத்த போது கர்த்தர் வார்த்தையை கொண்டு கால்வரி மகத்துவங்களால் உங்களை ரட்சித்து புது வாழ்வை தந்து புது சிருஷ்டியாய் அழகு பார்த்த தன்மையில் the fourth point is very important. நீங்க நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உடைஞ்சவங்களை நீங்க கட்டணும், பாவிகளை தூக்கி நிறுத்தணும், சாக கடக்கிறவங்களை எழுந்து அமர வைக்கணும், இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுங்கள், ஊழியக்காரர்களுக்கு அள்ளி கொடுங்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இப்படியே கொடுங்கள் கொடுங்கள்னு? ஆமென். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் 4 மாசமா. மிச்சத்தை நான் சொல்லவில்லை. பட் ஆல்வேஸ் ஹெல்ப் யுவர் பிரதரன். உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்தான், சிறையிருப்பை மாற்றினான் என்று நமக்கு தெரியும். கடந்ததை நம்ம கடந்து போனோம். கடந்ததில் வாழாதிருங்கள். டோன்ட் லிவ் இன் ரிக்ரெட். ஏன் நடந்துச்சு, இப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், எத்தனை நாள் தான் செஞ்சிட்டேன்ல, முடிஞ்சிச்சுல்ல, இனி பாவம் செய்யாதேன்னு இயேசு சொன்னார்ல. ஆனால் சொல்றதுக்கு முன்னாடி கண்டம்னேஷன் கொண்டு வரல. ஸோ கன்விக்ஷனுக்கும் கண்டம்னேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து, ஒரு தவறு, ஒரு வார்த்தை, வீணா ஏதோ ஒன்று பண்றோம், அலப்பிறோம்னா ஆவியானவர் உணர்த்துவார். தேவையில்லைன்னு உணர்த்தும் போது அதை புரிந்து கொண்டு நடங்கள். ஆமென். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறமும் 7 வருஷம் முன்னாடி செஞ்சதை காதில் வந்து ஊதும் போது அந்த கள்ளப்பேய்கிட்ட சொல்லுங்க, நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதன் வசனம் எனக்கு சொல்லுகிறபடி. ஆமென். புதிய சுத்தமான தலப்பாவை தலையில் கட்டி கொண்டு வார்த்தையின் சாட்சியினால குற்றம் சாட்டும் சத்துருவை ஜெயிக்கிற திராணி உள்ள விசுவாசிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். இதுதான் தலைப்பு. கடந்ததை நீங்கள் கடந்து போகாவிட்டால் உங்க வாழ்க்கை இன்னொரு பரிமாணம் உயராது. லீவ் த பாஸ்ட் பிஹைண்ட், கம் ஃபார்வர்ட். நீங்க எழுந்து முன்னேறணும். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதென மாற்றிடுவார். சேர்ந்து ஓர் அடி பாடி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். சண்டே மார்னிங் 8:30 I want to conclude ஜோபனுடைய அந்த வார்த்தையினுடைய கன்க்ளூஷனுக்கு வருகிறேன். ப்ளீஸ் கம். நீங்க இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய், அதை இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இன்று கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தலைக்கு மேல 1 2 3. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கரம் தட்டி கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். நான் உங்களுக்காய் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, everyone that listens to this voice, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குப்பா. ஆனா பாஸ்ட கடந்து வந்தாதான், கடந்ததை கடந்தால்தான் அடுத்த அளவில் சுகமென வாழ்ந்திட முடியும். தவறுகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், அறியாத காலத்தில் பவுல் சொன்னது போல செய்த தவறுகள், so much is there, but we cannot live in regrets. அதையே சொல்லி நாங்கள் வாழ இயலாது. கர்த்தாவே, எங்கள் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கரமுயர்த்தி என்னோடு சேர்ந்து we receive forgiveness today and we want to move forward. சத்ருவனுடைய பொய்யான சத்தம், தகப்பன், பொய்யின் தகப்பன் அவன், குற்றம் சாட்டுகிறவன், கடந்த காலத்தை இந்த பிள்ளைகளுக்கு நினைவூட்டும் சத்தத்தை கொண்டு வரும்போது சத்தியத்தை அறிந்த சத்தியத்தின் சத்தம் வார்த்தையின் சாட்சியினால் அவன் பொய்களை ஜெயித்துக் கொண்டு எழுந்து பிரகாசித்து தலை நிமிர்ந்து வாழ்ந்திட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. Everyone has a past. எல்லாருக்கும் கடந்த காலம் இருக்கு டாடி. ஆனா நீங்க கால்வரியில் செய்த மகத்துவம், the great setup of the cross, இதில் ஒருவனும் மேன்மை பாராட்டக்கூடாது. இது உன்னால் அல்ல என்னால் ஆயிற்று என்று ஏற்றுக்கொள்ளும் பங்கில கால்வரியில் கரம் விரித்து எங்களுக்காய் மறித்தீரே. Come on, look to the rugged cross. There is peace, there is pardon, there is forgiveness. எத்தனை பேர் இன்னைக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்து சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுயே நதி போலவே பாய்கின்றது, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள்
எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. எழுந்து ஓடி வா இன்னைக்கு. காணா நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே ஆய்கின்றது. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. பாவமனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவமனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. உங்க கடந்த காலம் எவ்வளோ கௌரவமா இருந்தாலும் இந்த இன்டர்நெட் மூலியமாக தொலைக்காட்சி மூலமாக I want to give you an altar call. Jesus loves you unconditionally. கெட்ட குமாரன் திரும்பியது போல when he came to his senses he didn't walk in his own way. He turned back to the Father. பிதாவண்டை திரும்பியது போல இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அம்மா கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தம்பி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் கடந்த காலம் எவ்வளவு கெட்டதானாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட வந்தா உன்னை புது சிருஷ்டியா மாற்றுவாரு. வாழும் சில தத்துவங்களை சாதாரண புள்ளிகளா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். Even if you are a believer and you are struggling with the past, get over it. Come to Jesus. இரண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? Their old song, I just want to sing the one stanza again. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. கம் கம் கம். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் இயேசு உன்னை அழைக்கிறார். கம் டு ஜீசஸ். எந்த நிலையில் இருந்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். I want to sing it one more. இன்னும் ஒரே ஒரு முறை தான் அந்த ஸ்டான்ஸை பாடும். சிலுவை சுமந்த உருவம் பாடும்போது இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் கடந்த காலத்தை விட்டு எழுந்து வா. உன்னை மன்னிக்க வாழ வைக்க கால்வரியில் கரம் விரித்து மரித்த என் இயேசு உன்னை அழைக்கிறார். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காண நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. ஓ காண நிலையான
சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி, நதி போலவே பாய்கின்றது, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சத்தம் கேட்ட எல்லா மனித வாழ்க்கையிலும் இன்னைக்கு அந்த கால்வரியின் மன்னிப்பின் மகத்துவம் நித்தியம் உள்ளங்கள் வரட்டும். ஆண்டவரே, இரட்சண்ய பங்கில் இருந்தவர்களாய் கடந்ததை கடந்து புது வாழ்வின் மகத்துவங்களில் வெற்றியோடு வாழ கிருபை செய்யும் என்று ஜெபிக்கின்றேன். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் சத்தம் கேட்ட தேவ பிள்ளைகளே அவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றது, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. God bless you. I will see you Sunday morning 8:30. Amen.